வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அது அறிகுறியாக அது இருக்கலாம். அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கொள்வதன் மூலமாக உடனே மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய்ங்க. ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மளால் அந்த நோயை குணப்படுத்த முடியும். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா உடனே நம்ம பயப்படாமல் மருத்துவரை அணுகி என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு அது அறிகுறிகளாக இருக்கும்போது உடனே சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளணும். ஸோ இதுக்காக நம்ம பயப்படணும் அப்படின்றது எந்த விதமான அவசியம் இல்லை. ஸோ என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாங்க. இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே எனர்ஜி ட்ரிங்க்ஸு, பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு 3 மாத காலங்களில் ஆரம்பித்து 6 மாத காலங்கள் வரைக்கும் டயட்டை மெயின்டைன் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணணும். அதுதான் உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகள். அந்த மாதிரி நம்ம எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே உடல் எடை குறையுதுன்னா நம்ம ரொம்ப சந்தேகிக்கணும். அது ஒரு முக்கியமான நோய்களுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்றத முதல்ல மனதில் பதிய வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா அது காரணமே இல்லாமல் ஆகுது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். உடனே நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு புற்றுநோய் அப்படின்ற அந்த செல் பரவல்களே வீக்கம் அல்லது கட்டி போன்ற வடிவத்தில் தான் பரவும். உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாதுங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட உங்களுக்கு கட்டிகள் ஏற்படலாம். ஸோ எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவர் அணுக வேண்டியது நல்லது. அவங்க உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே விலக்கிடுவாங்க. ஸோ நீங்களாகவே அது உடலில் வெப்பம் காரணமாக இருக்கக்கூடிய கட்டிகள், கொழுப்பு கட்டிகளாக அது இருக்கலாம் அப்படின்னு நீங்களாகவே நினைக்கக்கூடாது. மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற வேண்டியது நல்லது. தொடர்ந்து இருமல் உங்களுக்கு ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்கிறது, இருமும் போது சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல், இருமும் போது சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுதல், இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் தொடர்ந்து இருமல் இருக்குது அப்படின்னா அது சாதாரணமாக எண்ணாதீங்க, உடனே சரி பண்ணிவிடுங்க. சரி பண்ண முடியலன்னா அது உடனே தீவிரமாக மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேணாங்க. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது புதிய மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது, கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரிக்கிறது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுறதுல சாதாரணமாக எண்ணாதீங்க. நீங்கள் ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுகுங்க. ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை டீல் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு குறிப்பிடுவாங்க இது சாதாரண தோல் சார்ந்த குறைபாடுகளா, அதாவது ஸ்கின் டிசீஸ் தானா அல்லது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இது இருக்கா அப்படின்றது அவங்களே உங்களுக்கு குறிப்பிட்டுருவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாங்க. மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதையுமே நீங்கள் புறக்கணிக்கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில் வலி ஏற்பட்டது சிறுநீர் கழிக்கும் போது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் அது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அப்போது சிறுநீரில் ரத்தம் கசிதலை நீங்கள் சாதாரணமாக எண்ணாதீங்க, உடனே மருத்துவரை நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. உங்களுடைய உடலில் கடுமையாக வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது
புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏன்னா புற்றுநோய்களினுடைய ஆராய்ச்சியின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் ப்ரெஷர், அந்த அழுத்தத்தை வந்து கொடுக்கறதால அதிகமான வலியை அது வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உடனே வந்து உங்களுடைய உடலில் வலி அதிகமாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்தும் சரியாகலைன்னா தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக எப்படி பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு உடனே தென்படுச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உணவு உண்ணும்போது உங்களுக்கு வலி ஏற்படுறது, அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாகிறது, இல்லைனா உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் வந்து சிக்கிக்கொள்வது, இது எல்லாமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குங்க. ஸோ இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து நமக்கு போதுமான அளவுக்கு உணவுகள் உண்ணும் போதே சிரமம் ஏற்படுதுன்னா போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதனால் மயக்கம், உடல் சோர்வு, உடல் வலி ஏற்பட்டது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இந்த மாதிரி நிறைய நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் விடுபடணும்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அதை வந்து நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது வந்து கேன்சர், அதாவது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான புற்றுநோயினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது. இந்த புற்றுநோய்கள் உடலினுடைய எந்த பகுதியை தாக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள், பிளட் வெசல்ஸ் போன்ற பகுதிகளை வந்து நமக்கு வந்து பாதிக்குங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து சரி செய்து கொள்வது நல்லது. அதனால் இரவில் வியர்ப்பது இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அதை வந்து சரி செய்து கொள்ளணும். உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லூகேமியா அப்படின்ற பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த மாதிரி சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதில் உடல் முழுவதுமாகவே தடிப்புகள் காணப்படும். சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ரத்த நாளங்கள், அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் உடைவதால தான் இந்த மாதிரி தடிப்புகள் வந்து உங்களுக்கு உண்டாகுது. ரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தினால சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும். எனவே இது போன்ற அறிகுறிகளையுமே ஒருவர் லேசாக எண்ணிவிடக்கூடாது. அதை உடலில் வந்து தடிப்புகள் தோன்றுது அப்படின்னா அது என்னன்றது நீங்கள் சரி செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வலி எப்படி இருக்குன்னா சாதாரணமான வலியாக இருக்காது. கண்களை யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான ஒரு வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்கள் வந்து தவிர்த்து விடுவாங்க. நம்ம ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக பார்க்கறதால இரவு நேரங்களில் தூங்காமல் இருக்கிறதால நம்ம கண் வலிக்குது, அதிகமாக வந்து கண் பார்வையை வந்து நம்ம ஃபோன்ஸ்லேயே பயன்படுத்திட்டு இருக்கிறதால அதனால தான் இந்த மாதிரி இருக்குன்னு அவங்களாகவே ஒரு முடிவுக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கண்களில் வலி ஏற்படுது, எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் வலி இருக்குன்னா உடனே நீங்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே புற்றுநோய்க்கினுடைய ஆரம்பகட்ட பொதுவான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் எல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் சில சமயங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே கேன்சர் சிம்டம்ஸாக இருந்திருக்கு, அது ரிலேட்டடாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம விடுபடணும் அப்படின்றதால நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போது உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ புற்றுநோயில் நிறைய வகைகள் இருக்குது. ஒவ்வொரு உடல் பாகங்களையுமே பாதிக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளும் இருக்குது. அதுக்கான தனித்தனியான அறிகுறிகளும் இருக்குது. இவை அனைத்தும் பொதுவான அறிகுறிகள். இது உங்களுக்கு இருக்கும்பொழுதே உடனே சரி செய்து கொண்டு நலமடைந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.